வணக்கம் அன்பு மாணவர்களே. இன்று நாம் பார்க்க இருக்கின்ற பாடப்பகுதி இயல் 5ல் கவிதை பிழை. அதில் அகநானூரை பொறுத்த வரைக்கும் எட்டு தொகை நூல்களுள் ஒன்று. இது 3 பிரிவுகளை உடையது. இது கலிட்டியான நிறை, மணிமடை பவளம், நித்தில கோவை. கலிட்டியான நிறை 120 பாடல்களையும், மணிமடை பவளம் 180 பாடல்களையும், நித்தில கோவை 100 பாடல்களையும் உடையது. மொத்தம் 400 பாடல்கள். அது அகம் கூட்டல் 4 கூட்டல் 100. அகத்தை பற்றிய 400 பாடல்களை உடையது. இது பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிக்கைக்கு ஏற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட தொகை நூல். இதில் நம்முடைய பாடப்பகுதியில் அகநானூற்றில் அம்முவனார் பாடிய பாடல். இது 140வது பாடல். அப்போ நம்ம பார்த்துருக்கோம் 10, 20, 30, 40, 50 முடியாதெல்லாம் நெய்தல் நிலத்தை பற்றிய பாடல். 10, 20, 30, 40, 50, 60, 70, 10ல் முடியக்கூடியது, 10இன் வரிசை. அது மாதிரி நம்முடைய பாடப்பகுதியில் அகநானூறு. இதில் தலைமகன் பாங்கற்கு உரைத்தது. கூற்று தலைமகன், திணை நெய்தல் திணை. இது தலைமகன் பாங்கற்கு உரைத்தது. என்ன உரைத்தது அப்படிங்கிறது தான் இங்கே பாடப்பகுதியாக நமக்கு இடம்பெற்றிருக்கிறது. இப்போ மக்கள் வாழும் சூழலுக்கு ஏற்ப அமையக்கூடிய தன்மையுடையது தொழில். பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்திருந்தது. இப்போ நாம் பார்த்துருக்கோம், குறிஞ்சின்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு. குறிஞ்சின்னா மலை. மலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு என்ன வேலை? தேனெடுத்தல், திணை, அப்புறம் விறகு பொறுக்குதல் போன்ற தொழில்கள். முல்லை நிலத்தை பொறுத்தவரைக்கும் ஆயர்கள், அங்கே ஆடு மாடு மேய்க்கிறது தான் அவர்களுடைய தொழில். மருத நிலத்தை பொறுத்த வரைக்கும் உழவர்கள். அதே மாதிரி நெய்தல் நிலத்தில் இருக்கிற பரதவர், பரத்தியர், அவர்களுக்கு மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல், அப்புறம் கருவாடு விட்டல் போன்ற தொழில்கள். அது மாதிரி பாலை நிலத்தில் யாருக்குன்னா எயினர், அவர்களுடைய தொழில் என்னென்னா களவாடுவது தான். அவர்கள் வழிமறித்தல், களவாடுதல் அப்படின்னு நாம் படிச்சிருக்கோம். அப்போ மக்கள் வாழுகின்ற சூழலுக்கு ஏற்ப தக்க தொழிலை உடையது. பழந்தமிழர்களின் தொழில் நிலத்தின் இயல்பை சார்ந்து அமைந்தது. இன்றும் கடற்கரையில் வாழும் மக்கள் மீன் பிடித்தல், உப்பு விளைவித்தல் போன்ற தொழில்களை செய்து வருகிறார்கள். பண்டைய நெய்தல் நில மக்கள் தங்கள் வாழிடத்தில் உள்ள வளங்களை பயன்படுத்தி தொழில் செய்தனர். ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்த செய்தியை சங்கப்பாடல்கள் புலப்படுத்துகின்றன. நான் பார்த்துருக்கோம், நெய்தல் நிலத்தில் சங்க காலத்திலேருந்து இந்த கடல் பகுதியை ஒட்டி உள்ளவர்கள் அந்த மீன் பிடித்தல், உப்பு விளைத்தல் போன்ற தொழில்களை செய்து வந்தார்கள். அவர்கள் வாணிகளும் ஆண்களும் பெண்களும் வணிகம் செய்தார்கள் என்ற செய்தியெல்லாம் சங்கப்பாடல்கள் நமக்கு உணர்த்துகின்றன அப்படின்னு சொல்லியிருக்கோம். இப்போ நாம் பார்க்குறோம், இன்றைக்கும் கடற்கரை ஓரத்தில் இருக்கவங்களுடைய தொழில் மீன் பிடித்தல். இப்போ மருத நிலத்தில் இருக்கக்கூடியவருடைய தொழில் விவசாயம், உழவு தொழில். அப்போ உழவு தொழில். அது மாதிரி ஒவ்வொரு நிலத்திற்கு தன்மைக்கு ஏற்ப அமையக்கூடியது தொழில். ஏன்னா நாம் இன்றைக்கி விவசாயத்தில் மருத நிலத்தில் இருக்கிறவங்கள விவசாயம் செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அப்போ சங்க பாடல்கள் அவற்றை தெளிவாக நமக்கு வரையறுக்கின்றன. சரி, இதில் அகநானூறு அப்படிங்கிறத சொல்கிறேன். பாலை, அதாவது திணை வைப்பு முறைன்னா குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை. இந்த 5 திணைகளும் குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை, இந்த 6 திணைகளும் எப்படி அமைக்கப்பட்டிருக்கின்றன அப்படின்னு பார்க்குறோம். பாலையை பொறுத்த வரைக்கும் பாலை திணைக்கு 1, 3, 5, 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 அப்படி வரக்கூடிய பாடல்களில் பாலை திணை பாடல்கள். குறிஞ்சியை பொறுத்த வரைக்கும் 2, 8, 12, 18, 22, 28 அப்படின்னு வரக்கூடிய அந்த பாடல்கள்லாம் குறிஞ்சி. முல்லைக்கு 4, 14, 24, 34 அப்படின்னு முடியக்கூடிய பாடல்கள்லாம் முல்லை திணைக்கும்.
மருதத்துக்கு 6, 16, 26, 36, 46 அப்படின்னு வரக்கூடிய பாடல்கள். நெய்தலை பொறுத்த வரைக்கும் 10, 20, 30, 40, 50, 60 அப்படின்னு வரக்கூடிய முடியக்கூடிய பாடல்கள்லாம் அது நெய்தல் திணை பாடல் என்பதை நாம் அதுதான் திணை வைப்பு முறை அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ பாலைன்னா ஒற்றைப்படை எண்கள், குறிஞ்சின்னா நமக்கு ஞாபகம் வச்சுக்கணும். குறிஞ்சிங்கிறது 2, 8 அப்படின்னு வரக்கூடியது தான் குறிஞ்சி. அப்போ அத்தகைய சிறப்புடையது அதுதான் திணை வைப்பு முறையில் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. சரி, நம்முடைய பாடப்பகுதிக்கு போவோம். என்ன அப்படின்னு பார்க்குறோம். பாடலை பார்ப்போம். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர். பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர், அதாவது உங்களுக்கு தெரியும், பெரிய கடல் பரப்பில் பரதவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு பாரு. இருங்களி செருவின் உலாது செய்த, அதாவது வேட்டையாடுவார்கள். அவருடைய வேலை என்னது? அவர்கள வேலை மீன் பிடித்தல். அடுத்தது, இருங்களி செருவின் உலாது செய்த வெண்கல் உப்பின் கொல்லை சாற்றி என்றூல் விடர குன்றம் போகும் கதல்கோல் உமணர் காதல் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலை மாறு கூறலின் மனைய விழியறி ஞமழி உரைப்ப வெறிய மதர்கயல் மலைப்பின் அன்ன கண் வெறிய மதர்கயல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும் மாமுது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வம் தீர வாங்கும் தந்தை கைபூன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே. என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் பாடலுடைய பொருளை. பெருங்கடல் வேட்டத்து சிறுகுடி பரதவர், பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடக்கூடியவர்கள் பரதவர்கள். இருங்களி செருவின் உலாது செய்த, இருங்களி செய்துன்னா பரந்த நிலப்பரப்பு, களி செருன்னா வயல். அப்போ பரந்த நிலப்பரப்பில் உப்பளங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைப்பர். இருங்களி செருவின் உலாது செய்த வெண்கல் உப்பின் கொல்லை சாற்றி. அப்போ அந்த வெண்ணிற கல் உப்பை கொல்லை சாற்றி தன்னுடைய வண்டியில் ஏற்றி, வணிகத்திற்காக அந்த உப்பை வண்டியில் ஏற்றி என்றூல் விடர குன்றம் போகும். அதாவது உப்பு வணிகர்கள் அந்த வண்டியில் ஏற்றுறாங்க. அப்படி ஏற்றுறத எப்படி ஏற்ற மாதிரி என்றூல் விடர குன்றம் போகும். கோடை காலத்தில் வெப்பத்தால் பிளவுபட்ட அதான் என்றூல் விடர குன்றம் போகும். அப்போ கோடை காலத்தில் அதிக வெப்பத்தினால குன்றுகள்ல என்ன செஞ்சுருக்குமா, பிளவுபட்டிருக்குமா. என்றூல் விடர குன்றம் போகும். அப்போ அந்த குன்றுகளை கடந்து கடுதல்கோல் உமணர் காதல் மடமகள். அது யார் உமணர் அப்படின்னா உப்பு வணிகம் செய்யக்கூடியவர்கள் உமணர்கள். அப்போ உமணருடைய செல்ல புதல்வி அன்பு மகள், அதான் காதல் மடமகள் அப்படிங்கிறார். சரி, அவள் எப்படிப்பட்டவ அப்படின்னா காதல் மடமகள் சில்கோள் எல்வளை தெளிர்ப்ப வீசி. அப்போ அழகிய இளமையானவள், அழகும் இளமையும் வாய்ந்தவள். அவள் தன் கைகளில் அணிந்திருந்த வளையல்கள் ஒழிக்க தெருவில் சில்கோள் எல்வளை தெளிர்ப்ப வீசி. அப்போ சிறிய கோளை தன் கையில் வைத்து கொண்டு ஒளி வீசக்கூடிய வளையல்களை அணிந்த கைகளை வீசி என்ன சொல்றார், நடந்து சென்றார். அவ்வாறு அவர் நடந்து செல்கின்ற போது என்ன சொன்னா, நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என, நெல்லை உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றுக்கொள்ள வாரீரோ. அதாவது என்ன சொல்லியிருப்பா,
உப்பு உப்பை நெல்லுக்கு உப்பை நெல்லுக்கு உப்பை அப்படின்னு சொல்லியிருப்பார். அதைத்தான் என்ன சொல்றாரு பாரு, உப்புக்கு மாற்றாக நெல்லை தந்து உப்பினை பெற்றிக்கொள்ள வாரீதோ என்று கோவினாள். அவள் கூவதை கேட்ட என்ன சொல்ற பாரு, சேரி விலை மாறுகூறலின், அதாவது உப்பை விற்கும் பொருட்டு அவள் கூவதை கேட்டு மனைய விழியறி யமளி குறைப்ப, வீட்டிலுள்ள நாய்கள் எல்லாம் யாரோ ஒரு மாற்று குரல் கேட்கிறது என்று குறைக்க, வெறிய மதர்கையல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு. இவ்வாறு நாய் குறைப்பதையெல்லாம் எதிர்பார்க்காத அப்பெண்ணின் கண்கள் இரண்டும் மதர் கயல் மலைப்பின் அன்ன கண், அப்படியே மீன்கள் தம்முள் போர் செய்வது போல் அச்சத்தால் அந்த ரெண்டு கண்ணும் அப்படி என்ன செய்யுது, இப்படி முழிக்கிறான். அது முழிக்கிறது எப்படி இருக்குன்னா, ரெண்டு மீன்கள் ஒன்றோடு ஒன்று போர் செய்வதை போல் இருந்ததாம். பாரு, மதர் கயல் மலைப்பின் அன்னகன் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும். அது என்ன சார், இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும். அப்படி அவருடைய உப்பு ஏற்றி செல்லக்கூடிய அந்த வண்டியை காணவர்கள்னா என்ன, முல்லை நிலத்தில் இருக்கக்கூடியவங்க அந்த திணைப்புணம் பழைய புணத்தை என்ன செய்கிறாங்க, புதிய புணம் அமைப்பதற்காக பழைய புணத்தை தீயிட்டு எரிப்பார்கள். அப்பொழுது உண்டாகிய இதை முயல் புனவன் புகை நிழல் கடுக்கும். அப்பொழுது உண்டாகிய அந்த புகை, கரும்புகை என்ன செய்யுதுன்னா, இந்த உப்பு ஏற்றி போகிற வண்டியினுடைய பாதையை மறைக்கிறது. அதனால் அந்த வண்டி என்ன செய்யுது, மாமூது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வம் தீர வாங்கும் தந்தை. அப்படி அந்த கரும்புகை உருவானதுனால அந்த வண்டி என்ன செய்யுது, கடுமையான சேற்றில் அந்த வண்டி சிக்கி கொண்டது. அப்ப மாமுது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வம் தீர வாங்கும் தந்தை, அந்த எழுதுகனுடைய துன்பத்தை போக்கும் வண்ணம் என்ன செய்கிறாரு, அந்த உமனர் அந்த பெண்ணுடைய தந்தை உதவி செய்கிறார். அப்படி பாரு, எவ்வம் தீர வாங்கும் தந்தை கைபூன் பகட்டின் வருந்தி, அதை போல அந்த உமனர் அல்லது அந்த பெண்ணின் தந்தை அடைந்த துன்பத்தை போல அவன் கண்களால் நான் துன்புற்றேன். இது காதலை பற்றி கூறக்கூடியது. இப்போ தலைவி இந்த வளையல அணிந்த கைகளை வீசி நெல்லுக்கு உப்பு வாங்கலையோ உப்பு அப்படின்னு சத்தம் போட்டு போகும்போது தெரு நாய்க்கள் யாரா புதுசாக வராங்கன்னு தெருவில் உள்ள நாய்கள் எல்லாம் குறைக்க அவருடைய கண்கள் அப்படியே தடுமாறின, திருவென்று தடுமாறினாள் பயத்தால். அவ்வாறு தடுமாறி அவருடைய கண்கள் எதை போல் இருந்தன, இரு மீன்கள் சண்டையிட்டதை போல் இருந்ததாக சொல்கிறார். அடுத்தது பாரு, கைபோல் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றேன். அப்ப அவள் அந்த தந்தை செய்த உதவியை போல நான் அவள் அடைந்த துன்பத்தை போல, அந்த எருது அடைந்த துன்பத்தை போல அவள் கண்களால் நானும் துன்புற்றேன். அப்ப வண்டியை இருக்கக்கூடிய எருதின் துன்பத்தை போல நானும் துன்பப்பட்டேன் அப்படின்னு தலைவன் யார்கிட்ட சொல்றான், பாங்கண்ண யாரு, நண்பன் பாங்கண்ண யாரு, நண்பன் அப்படின்னு அர்த்தம். அப்ப நெய்தல் நிலத்துல தலை உப்பு விற்கக்கூடிய உமனர் உப்பு விற்க செல்கிறார். அவ்வாறு செல்கின்ற பொழுது முல்லை நிலத்தில் இருக்கக்கூடிய காணவர்கள் பழைய புணத்தை எரித்து புது புணத்தை உருவாக்குவதற்காக தீயிட்டு கொளுத்துகிறார்கள். அவ்வாறு தீயிட்டு கொளுத்துவதால் அந்த புகை மண்டலத்தில் அந்த உமனருடைய மாட்டு வண்டி சிக்கி தடுமாறியது. அப்பொழுது அவருடைய தந்தை அந்த
எருது துன்பப்படாமல் இருப்பதற்காக தானும் வண்டியை சேர்த்து இழுத்தார். அதே நேரத்தில் அந்த முல்லை நிலத்தில் தெருக்களில் உப்பு வணிகம் செய்யக்கூடிய அந்த உமனுடைய மகள், அழகிய இளமை வாய்ந்த மகள், நெல்லுக்கு உப்பு என்று கூவி செல்வதை பார்த்த தெருநாய்கள் குறைத்தன. அதை கண்ட அந்த உமன பெண் கண்களால் பயந்தாள். அது இரு மீன்கள் ஒன்றோடு ஒன்று சண்டையிடுவதை போல் இருந்ததாகவும் அந்த காட்சியை கண்ட தனக்கு மிகுந்த துன்புற்றேன் என்றும் தலைவன் கூறுகிறான். இதுதான் இந்த பாடலுடைய பொருள். பாடலுடைய பொருளை மீண்டும் வேணா ஒரு தடவை சொல்றேன், பார்த்துக்க. பாடலை சொல்றேன். பெருங்கடல் வேட்டத்து செருகுடி வரதவர் இருங்கழி செருவின் உலாது செய்த வெண்கல் உப்பின் கொள்ளை சாற்றி என்றூல் விடர குன்றம் போகும் கதல்கோல் உமனர் காதல் மடமகள் சில்கோல் எல்வலை தெளிர்ப்ப வீசி நெல்லின் நேரே வெண்கல் உப்பு என சேரி விலை மாறு ஊரலின் மனைய விழியறி அமளி குறைப்ப வெறிய மதர்கையல் மலைப்பின் அன்ன கண் எனக்கு இதை முயல் புனவன் புகை நிழல் கெடுக்கும் மாமுது அல்லல் அழுந்திய சாகாட்டு எவ்வம் தீர வாங்கும் தந்தை கைபோன் பகட்டின் வருந்தி வெய்ய உயிர்க்கும் நோயாகின்றே அப்படிங்கிறது இப்படம் நமக்கு உணர்த்துகிறது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், இது அம்மூவனார் நெய்தல் நிலத்தை பாடக்கூடிய, நெய்தல் திணையை பாடக்கூடியவர் அம்மூவனார். தலைமகன் பாங்கன் உரைத்தது கூற்று. அப்போ வேட்டம்னா மீன் பிடித்தல், களினா உப்பங்களி, செருனா வயல், கொள்ளைனா விலை, எண்ணூல் சூரியனின் வெப்பம், விடர் மலை வெடிப்பு, கதல் விரைவு, உமனர் உப்பு வணிகர், இயல்வலை ஒளிரும் வளையல், தெளிர்ப்ப ஒளிப்ப, விழியறி குரல் கேட்ட, ஞமலி நாய், வெறிய அஞ்சிய, மதர்கையல் அழகிய மீன், புனவன் காணவன், அல்லல் சேரு, பகடு எருது. பகடுனா எருது. சரி. பரதவர் பெரிய கடல் பரப்பில் மீன் வேட்டையாடுவர். நிலப்பரப்பில் உப்பங்களில் உழவு செய்யாமலே உப்பு விளைவிப்பர். அந்த வெண்ணிற கல்உப்பை உப்பு வணிகர் தங்களது வண்டியில் ஏற்றிச் செல்வர். வண்டியில் பூட்டிய எருதுகளை விரட்ட கையில் தாள்கோல் வைத்திருப்பர். கோடை காலத்தின் வெப்பத்தால் பிளவுபட்ட குன்றை கடந்து தொலைவில் உள்ள பாடல் வைப்பு முறையில் பாடல் எண்ணிக்கையேற்ப திணைகள் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் அகநானூறு. இது 8 தொகை நூல்கள் ஒன்று. கல்கியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை என்ற 3 பாடல்கள். பாடல்களை திணை வைப்பு முறையில் வரிசையாக வைத்து தொகுக்கப்பட்ட நூல் தான் அகநானூறு. இது 8 தொகை நூல்கள் ஒன்று. இது 3 பிரிவுகளை உடையது. இது கல்கியான நிறை, மணிமிடை பவளம், நித்தில கோவை. கல்கியான நிறை 120 பாடல்களையும், மணிமிடை பவளம் 180 பாடல்களையும், நித்தில கோவை 100 பாடல்களையும் உடையது. அகப்பாடல்களை மட்டுமே பாடியவர்கள் ஒருவர் அம்மூவனார். இவர் நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வல்லவர். இவரது பாடல்கள் 8 தொகை நூல்களில் நற்றிணை, குறுந்தொகை, அகநானூறு, ஐங்குறுநூறு ஆகியவற்றிலும் தொகுக்கப்பட்டுள்ளன என்பது நாம் அறியக்கூடிய செய்தி. இப்பாடப்பகுதியை குறித்து ஏதேனும் உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டால் தொடர்பு கொள்ளலாம், அல்லது மின்னஞ்சல் முகவரியிலும் மேற்கண்ட மின்னஞ்சல் முகவரில் மேற்கண்ட தொலைபேசியிலும் தொடர்பு கொள்ளலாம். மிக்க நன்றி. அடுத்த பாடப்பகுதியில் சந்திப்போம்.